ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு பயங்கரமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டில் பயங்கரமான சம்பவங்கள் வானத்தில் அரங்கேறும். ஸோ அப்படி அரங்கேறக்கூடிய சம்பவங்களால் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறும். அதன்படி இப்போ ஒரு முக்கியமான சம்பவமானது அரங்கேற இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்சுடைய 3ஆம் நாள் தான். அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு நிறைஞ்ச மாசி மாதத்துடைய பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது. இந்த நாள் வானத்தில் ஒரு எச்சரிக்கையான விஷயம் நடப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி என்ன எச்சரிக்கையான விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது தற்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் எந்த மாதிரி நடக்க போது, இந்த சந்திர கிரகணத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த சந்திர கிரகணத்துடைய சூத காலத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகள் என்ன மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அதன்படி மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகணம் நடக்கிறது நீங்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வானத்தில் இரத்த நிலவு போல காட்சி தருமா? இந்த இரத்த நிலவு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வலுவாக நிகழ இருக்கு. பூமி சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பதால் இந்த சந்திர கிரகணமானது வானத்தில் ஏற்பட இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 850 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கிரகணமானது இந்த டைம் அமைகிறது. இந்த கிரகணம் அமைகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனை ரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படுது. முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் நிகழ்கிறது. இந்தியாவில் சந்திரன் உதிக்கக்கூடிய போது கிரகணம் தொடங்கிறதுனால நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை நல்லா காண முடியும். மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும். மாலை 5:32க்கு முழு கிரகணம் முடிவுக்கு வரும். இரவு 7:53க்கு மொத்தமாக கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள திப்கர்கூர், திஸ்பூர், கொல்ஹஸ்கத்தி, ஹலாங், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். கரெக்டாக மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக அந்த பகுதிகளில் காணலாம். ஆக்சுவலி சூரிய கிரகணத்தை போலன்றி இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் எதுவும் தேவையில்லை. அதனால் கிரகணத்தை நேரடியாக வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம். ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் டைமில் இந்த மாதிரி கிரகணம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. புராணங்கள் படி ராகு கேது சந்திரனை விளங்கக்கூடிய காலமாக இது கருதப்படுது. இது பொதுவாக அசுப நிகழ்வு என்று சொல்லலாம். இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில்
என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதுரை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதாவது மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகண பலன் கரெக்டாக இருக்கும். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எளிதில் யாருடன் நண்பராகக்கூடிய திறமை பெற்றவர்களாக செயல்படுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலெல்லாம் இருக்குதுல, அதெல்லாம் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட்டிங்கன்னா சுற்றமும் நட்பும் துண்டாவது இருக்கு. அதனால் அதில் கவனமாக தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம். பயணங்கள் போது எச்சரிக்கை தேவை. பயணங்களில் எச்சரிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்கணும் என்பது இந்த கிரகண சூதகால எச்சரிக்கையாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து எல்லா வகையிலையும் அனுசரித்து பேசுவது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்குது. மேல் அதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. அனுசரிக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். அப்புறம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விருந்தினர்களுடைய வருகையோ அதனால் செலவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவது, பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அதுவும் ஆயுதத்தீ ஆகியவற்றில் இந்த கிரகணத்திலிருந்து கவனம் தேவை. அதிலெல்லாம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நன்மை தரும். வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். அதனால் கவனம் தேவை. கலைத்துறையில் இருக்கிறவங்க எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்திலையும் இந்த கிரகணத்திலிருந்து கவனம் தேவை. இல்லைனா உங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு இந்த கிரகணத்திலிருந்து செயல்பட்டால் அவற்றை சமாளிக்க முடியும். உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டணும். அப்போ தான் உங்களுடைய வேகத்துக்கேற்ப வெற்றியானது அடைய முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ இந்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார பெண்கள் வீட்டை விட்டு இந்த நாளில் வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சார்த்தப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால கோவில்களுக்கு கூட இந்த நேரத்தில் போகக்கூடாது. செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுட போட்டு வைக்கணும். ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யுங்க. அதுபோல் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யுங்க. பாராயணம் செய்ய முடியாட்டி ஒளிபரப்பு செய்து அதை கேட்கவாவது செய்யுங்க. கிரகணம் முடிந்ததும் அதுக்கப்புறம் குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாதான் உங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம், பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் செய்த பிறகே உணவு கிரகணத்துக்கு முடிந்ததுக்கு பின்னாடி நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். குறிப்பாக சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய அப்டேட்டான தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.